குட் மார்னிங். சாரி இன்னைக்கு டிலேக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபைன். Yes, நீங்க sir. ஓகே ஜி. ஓகே. நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே நேத்து குடுத்த டாஸ்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே. ஓகே ஃபைன். ஃபைன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து பைத்தான் நீங்க அந்த ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஐடிஎல்இல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் சார், செஷனுமே நம்ம இன்னைக்கு சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப். நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க வந்து உங்களோட மிஷின் நான் உங்களுக்கு இந்த குரூப்லயே வந்து நாங்க ஒரு டெலகிராம் குரூப் ஒண்ணு ஃபாலோ பண்றோம். நீங்க டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நீங்க கனெக்ட் ஆயிக்கோங்க. அதுல சரி வந்து சார். பைத்தான் இன்ஸ்டாலேஷன் நேத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணது பைத்தானோட ஃபீச்சர்ஸும் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் இது 2 தான் நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பைத்தான் இன்னைக்கு இன்ஸ்டால் தான் பண்ணிருக்கோம். ஃபைன். அது போதும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணா போதும். அதுல இருந்து தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் நாங்க. அதனால நோ ஓகே வரிஸ். ஃபைன். ஓகே. இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். நீங்க எல்லாருமே பைத்தான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஷேரிங். அப்ளிகேஷன் விண்டோ. ஓகே. சார் சாரி. ஹலோ. இப்போ பைத்தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன்னு சொன்னது ஜஸ்ட் பைத்தான் 3.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது வேற, பைத்தான் ஐடிஎல்இ வேறயா சார்? இல்ல அதோட சேர்ந்தே பைத்தான் ஐடிஎல்இ வந்துரும். நீங்க இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. பட் அது வரல எனக்கு. இதுல நீங்க அது ஓபன் ஆகல. நீங்க விண்டோஸ் மிஷின் தானே வச்சிருக்கீங்க? விண்டோஸ் தான் சார். ஓகே. விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பைத்தான் போய் பாருங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்லயே காமிக்கிறேன் பாருங்க. இதுலயே பைத்தான் ஐடிஎல்இ, பைத்தான் 3.8, பைத்தான் 3.8 மேனுவல்ஸ், பைத்தான் 3.8 மாடியூல் டாக்ஸ் இது எல்லாமே இருக்கா? அது எல்லாமே இருக்கு சார். அதாவது ஐடிஎல்இ, பைத்தான், பைத்தான் மாடியூல் டாக்ஸ், பைத்தான் நியூ 3.8 எல்லாம் இருக்கு. அந்த ஐடிஎல்இயே கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான். கிளிக் பண்ணேன். ஓகே. அவ்வளவுதான். அதுக்கு இந்த காமிக்குதா வீடியோ எடுத்து? இது வருது சார். நீங்க சாட்ல வந்து நீங்க உங்களோட இது எக்கோ அடிக்குது. நீங்க அதை பின் பண்ணி விடுங்க. சாட்ல நீங்க அந்த போட்டோ எங்கேயாவது ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்கை வேணா பிங் பண்ணி விடுங்க. நம்ம பார்க்கலாம் அது என்னங்கிறத. சரியா?
இன்னைக்கு நம்மளோட செஷன் பிளான் கேக்குதாங்க? இல்ல சார். இல்ல என்னங்க? ஸ்கிரீன் தெரியல. கேக்குதுங்களா? இல்ல ரொம்ப எக்கோ அடிக்குது. நீங்க மியூட் பண்ணிருங்க. நீங்க சாட்ல பிங் பண்ணுங்க. எனக்கும் இங்க எல்லாரோட ஸ்கிரீனையும் நானும் பார்க்க முடியாது. ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்கிறோம். அதனால எல்லாரோட ஸ்கிரீனை என்னாலையும் பிராக்டிகலா பார்க்க முடியாது. இல்ல ஸ்கிரீன் தெரியல. உங்க ஸ்கிரீன் தெரியல அதான். இல்ல என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பாருங்க. இல்ல விஷுவலா இல்ல எனக்கு தெரியல. உங்க விண்டோ எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். நீங்க ஷேர் பண்ற ஸ்கிரீன். ஓகே. நீங்க எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. உங்களோடது யாரோடதோ எக்கோ இங்க ரொம்ப நாய்ஸ் இருக்கு. இப்ப என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? எஸ் சார் தெரியும். எஸ் எஸ். எஸ் சார் விசிபிள் சார். இல்ல கமெண்ட்லயே நீங்க உங்களோட क्वेश्चंस எதுவும் இருந்தா கமெண்ட்லயே இதுல கொடுத்துருங்க. ஏன்னா மத்தவங்களுக்கும் அது நாய்ஸா இருக்கும். Thank you. We can't see ideally or PPT. We only see all participants. இப்பதான் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற பிளான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நேத்து பார்த்ததுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அது எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்ல. ஓகே. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து முக்கியமானது இப்போ நேத்து பார்த்த டாஸ்க்ல வந்து இப்போ நிறைய பேரோட பிளாக் எல்லாம் போய் பார்த்தேன். அவங்க இந்த கம்பைலர், இன்டர்பிரட்டரை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இன்னைக்கு டாஸ்க்கா அதுல பண்ண வேண்டியது உங்களோட பிளாக்ல நீங்க வேர்ட்பிரஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து கம்பைலர்னா என்ன? இன்டர்பிரட்டர்னா என்ன? அப்படிங்கிறத அதோட டிஃபரன்ஸ் என்ன? அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் இத நம்ம நேத்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். அத வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டா எழுதுங்க. இன்னொன்னு வந்து நான் உங்களுக்கு ஈத்தர்பேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து உங்களோட எல்லாரோட பிளாக் லிஸ்ட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பிங் பண்ணி விடுங்க. ஏன்னா, நான் சில பேரோடத பார்க்க முடியல. நான் அந்த ஈத்தர்பேட் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது மொசில்லாவோடது. அதனால நீங்க அதுல உங்களோட ஜிமெயில் அக்கவுண்ட் வச்சே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு உங்களோட பிளாக் நேம் வந்து உங்களோட நேம், உங்களோட பிளாக் நேம். உங்களோட அது மட்டும் எனக்கு பிங் பண்ணி விடுங்க. அது போக நீங்க எல்லாருமே நான் அந்த குரூப்லயும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த சென்னை பை அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. இந்த சென்னை பை டீம்ல வந்து நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, பைத்தான் ரிலேட்டடா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன GitHub ப்ராஜெக்ட்ஸ்லாம் பைத்தான்ல எடுத்து பண்ணலாம், பைத்தான் ரிலேட்டடா டுட்டோரியல்ஸ் என்னென்ன கிடைக்குது, பைத்தான் ரிலேட்டட் மீட்டிங்ஸ் இப்போ மந்த்லி மீட்டிங்ஸ்லாம் சென்னையில அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன். நிறைய ஃப்ரீ ஈவென்ட்ஸ், நிறைய பைத்தான் ரிலேட்டட் சப்போர்ட்டிங் மீட்டிங்ஸ் இது எல்லாமே அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இதுல நீங்க என்ரோல் ஆயிக்கோங்க. அவங்கள ட்விட்டர் அக்கவுண்ட்லாம் இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணணும்னாலும் சென்னை பை டீம் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி ப்ரோகிராம்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மெட்டீரியலுமே நான் இன்னைக்கு காலையில ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். பைத்தான் நோட்ஸ் அப்படின்னு. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நான் அந்த இதுல இருந்தே இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த 5+5 இதெல்லாமே நான் இப்போ பேரலலா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சில பேர் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பண்ணல அப்படின்னா எப்படி வந்து பைத்தான்ல எப்படி இத பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது நார்மல், வெரி நார்மல். 5+5 வந்து 10 அப்படின்னு கிடைக்கிறது. இது எல்லாமே நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் தான். இப்போ வந்து நம்ம இந்த போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம்ல. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்க்கும். அடுத்து வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன் பார்க்கும், டிவிஷன் பார்க்கும். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் பார்க்கும். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி தான். இப்போ நான் வந்து 10-2 அப்படின்னு குடுக்குறேன். 5 × 10-2 அந்த 10-2 பிராக்கெட்ஸ்ல குடுத்துட்டேன்னா, இப்போ ஆன்சர் பாருங்க. 40 அப்படின்னு கிடைக்குதா? ஏன்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறது முதல்ல நடந்திருக்கு. அதுல 8ங்கிறது கிடைச்சிருக்கு. அதனால 5 × 8 நமக்கு வந்து 40 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுலயே +2 குடுத்திருந்தா 42 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் 500 - 5 × 10 + 50 அப்படிங்கிறது. இதுல
பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் நடக்கும். அந்த பிராக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது நடக்காது. அதாவது 500 - 5 அப்படிங்கிறது நடக்காது. 5 × 10 அப்படிங்கிறது நடக்கும். அப்ப இந்த இடத்துல 15 கிடைக்கும். 500 - 50 450 450 + 10 450 + 50 500 அப்படின்னு நமக்கு இதுல ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. இன்னொன்னு வந்து இதெல்லாமே நமக்கு நார்மலா தெரிஞ்சது தான். எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயும் இருக்கிறது தான். என்ன எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயும் நம்ம இன்ட், ஃப்ளோட்லாம் குடுத்து பண்ணியிருப்போம். பைத்தான்ல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே குடுக்குறோம். இந்த 80/4 அப்படிங்கிறது குடுத்திருந்தேன். இந்த 80/4ங்கிறதுக்கும் இந்த ஸ்லாஷ்க்கும் 80/4 அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நமக்கு வந்து நார்மலா குடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ புள்ளி வச்சதுக்கு அப்புறமா இத ஃப்ளோட் அப்படின்னு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. டெசிமல் பாயிண்ட் கிடைக்குது இல்லையா? இந்த டெசிமல் பாயிண்ட் கிடைக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோட் வேல்யூவோட நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அந்த ஃப்ளோட் வேல்யூ வேண்டாம். எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டபுள் ஸ்லாஷ் குடுக்கலாம். இந்த சேஞ்ச் பைத்தான் 2ல கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தர் பிங் பண்ணியிருக்கும்போது எனக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பைத்தான் 2 டிஃபால்ட்டா அவங்களோட லினக்ஸ் மெஷின்ஸ்ல இருக்கும். அத எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க பைத்தான் 3ல பார்க்கும்போது தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். சேம். இதே மாதிரி இந்த ஒரு டிஃபரன்ஸும் இதே மாதிரி இப்போ 2 × 3 அப்படிங்கிறதும் 2 × அதாவது டபுள் ஆஸ்டரிஸ்க் சிம்பல் 3 அப்படின்னு குடுக்குறதும் இது வந்து 2^3 அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். அப்போ 2^3 2 × 2 × 2 8 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க நேத்தே பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். பைத்தான்ல இருக்கிற அரித்மெட்டிக் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாபிக் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ங்கிறத சொல்லாம தான் சும்மா இதெல்லாம் நமக்கு தெரியட்டுமே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல பெண்டிங் இருக்கிற கடைசி வந்து 10 மாடுலஸ் 3 அப்படிங்கிறது தான். இந்த சிம்பல் இருக்கு இல்லையா? இத பெர்சன்டேஜ்ன்னு ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல வாசிக்க மாட்டாங்க. மாடுலோன்னு சொல்லுவாங்க. இல்ல மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா, எந்த நம்பர் குடுக்குறீங்களோ அத டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்துட்டு வந்து நமக்கு குடுக்கும். ஈவு, மீதி இப்படிலாம் தமிழ்ல சொல்லுவோம்ல. அந்த மீதி இப்போ 10 3ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா மீதி 1. அப்ப 3 நமக்கு வந்து ஈவு வந்து 3 மீதி 1 அப்படிங்கிறதுனால அந்த மீதி என்ன அப்படிங்கிறத நமக்கு கொண்டு வந்து குடுக்கும். இத வந்து மாடுலஸ் ஆப்பரேட்டர் எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயுமே இது இருக்கு. இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இந்த டாஸ்க்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் இதுல வெயிட் பண்ணணுமா? இதுவரைக்கும் பேசியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? நீங்க இந்த சாட்ல அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எதுவும் பிங் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். அப்ப நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். கேன் யூ டெல் ஒன்ஸ் அகைன் எத சொல்லணும்? டபுள் ஸ்லாஷா? டபுள் ஸ்லாஷ் உங்களோட டிஃபரன்ஸே இங்க தெரிஞ்சிரும். இப்ப டபுள் ஸ்லாஷ் வந்து ஒரு ஹோல் நம்பரா குடுக்கும். அதுல டாட்டுக்கு அப்புறம் அந்த டெசிமல் பாயிண்ட் வேல்யூவ வந்து டபுள் ஸ்லாஷ் குடுக்காது. நீங்க சிங்கிள் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவ சேர்த்து குடுக்கும். இது வந்து பைத்தான்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். மத்த ப்ரோகிராமிங்ல சி, C++, ஜாவால இது கிடையாது. இதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது. இந்த டபுள் ஸ்லாஷும் கிடையாது. டபுள் ஆஸ்டரிஸ்க் சிம்பல். இந்த ஸ்டார் சிம்பல ஆஸ்டரிக் அப்படின்னு வாசிப்பாங்க. அந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பலும் இந்த ஸ்லாஷ் சிம்பலும் மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல கிடையாது. இது 2 தான் இதுல இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். சரி. அப்போ இப்போ நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கிறோம்னா, பேசிக்கா ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் எப்படி பைத்தான்ல பண்றது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இதுக்கு அப்புறமா நான் ஒரு 4, 5 புரோகிராம்ஸ் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு இங்க கையில குடுக்குறேன். இப்ப பாருங்க. நான் வந்து ஒரு விட்த் குடுத்துருக்கோம். ஒரு ஹைட் குடுத்துருக்கோம். இது 2யும் எப்படி மல்டிப்ளை பண்றது? ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். இங்கிலீஷ் மாதிரியே பைத்தான்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் வந்து நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜஸ் தமிழ் மாதிரியே, இங்கிலீஷ் மாதிரியே இருக்கு. அப்படிங்கிறது தான் பெரிய பிளஸ். அதோட ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலயும் பண்ண முடியும். இப்போ வந்து இதுல நான் வந்து சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ குடுக்குறேன். 100 அப்படின்னு ஒரு விட்த் குடுத்துட்டேன். நீங்க பேரலலா இத பண்ணணும்னாலும் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இதுல சந்தேகம் கேட்கணும்னாலும் கேளுங்க. நான் 1 மினிட் வெயிட் பண்ணணும்னாலும் வெயிட் பண்றேன். சும்மா ஹைட் = 5 × 9. 5 × 9 நமக்கு தெரியும். 45ங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும். அத எடுத்துக்கிட்டோம். இப்போ எனக்கு இந்த விட்த்தையும், இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். 100 × 45 4500. 4500 நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சா? அவ்வளோதாங்க. இந்த புரோகிராம இப்ப நான் இதுல பண்றேன். நீங்களுமே பேரலலா உங்களோட மெஷின்ஸ்ல பண்ணிட்டே வாங்க. நான் எதுவும் வெயிட் பண்ணணும்னா, இப்ப இந்த கமெண்ட்ல வந்து எனக்கு என்னங்கிறத போட்டு விடுங்க. சரியா?
வெயிட் பண்ணணும்னாலும் அதில வெயிட் பண்றேன். அடுத்தது மைக்ரோ ப்ரோகிராம் ரொம்ப குட்டி குட்டி ப்ரோகிராம்ங்கிறதுனால அப்படி குடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத நான் பேரலலா உங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். இந்த ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? விட்த் ஈக்குவல்ஸ் டூ 100 அப்படின்னு நம்ம குடுக்குறோம்ல. 1 மினிட் நான் இதோட ஸ்க்ரீன் சைஸ கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இதோட ஃபாண்ட் சைஸ. இன்னுமே கொஞ்சம் கூட ரொம்ப விசிபிளாவே தெரியும். இதோட ஸ்க்ரீன் சைஸ இப்ப நான் வந்து நல்லா பெருசாக்கிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ மைக்ரோ ப்ரோகிராம் 2க்கு போறதுக்கு முன்னாடி, இதுல இருக்கிற நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத சொல்லிர்றேன். இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த ஈக்குவல்ஸ் டூ சிம்பல் இருக்கு. இந்த ஈக்குவல்ஸ் டூங்கிறதுக்கு ரைட் சைடு இருக்கிறது தான் நம்ம குடுக்குற வேல்யூ. இந்த ஈக்குவல்ஸ் டூக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் நம்மளோட ஐடென்டிஃபையர். அப்போ ஐடென்டிஃபையர்னா என்ன? ஐடென்டிஃபையர்னா தமிழ்ல ஐடென்டிஃபை பண்றதுன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அடையாளப்படுத்துறது. இந்த 100 அப்படிங்கிறத தான் நான் விட்த்ன்னு நெனச்சுக்கிடுறேன். இந்த 5x9 இந்த 45 அப்படிங்கிறத தான் நான் ஹைட்ன்னு நான் நெனச்சுக்கிடுறேன். அப்படிங்கிறத நான் இன்னொருத்தர்ட்ட போய் சொல்றேன். அந்த இன்னொருத்தர் தான் பைத்தான். இப்போ நான் பைத்தான் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கிறேன். பைத்தான் மெஷின் கூட பேசிட்டு இருக்கிறேன். அப்போ மெஷின் தான் என்னோட லிசனர். நான் தான் ஸ்பீக்கர். நான் வந்து ஒரு ஸ்பீக்கரா இருந்துட்டு, நான் விட்த்ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறேன். அது 100. நான் ஹைட்ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறேன். அது 45 அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நான் வந்து இத இப்போ இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா, "த விட்த் இஸ் 100. த ஹைட் இஸ் 45" அப்படின்னு எழுதணும்ல. அப்படி எழுதுறதுக்கு பதிலா, இந்த ஈக்குவல்ஸ் டூ சிம்பல போட்டு சொன்னா பைத்தான் புரிஞ்சுக்கும். அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டூ சிம்பலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பைத்தான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆப்பரேஷன், இங்க ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை என்னன்னா, இந்த 100ங்கிற வேல்யூவ எடுத்துட்டு போயி, இந்த விட்த் அப்படிங்கிற ஒரு பேர்ல வைக்குது. இங்க 45ங்கிற வேல்யூவ எடுத்துட்டு போயி, இந்த ஹைட் அப்படிங்கிற பேர்ல வைக்குது. இந்த பேர் வைக்கிறோம்ல, இந்த பேர் வைக்கிறதுக்கு தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பேரு. அப்ப ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன? ஐடென்டிஃபையர்ஸ்ங்கிறது சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத வந்து வேரியபிள் அப்படின்னும் சொல்லலாம். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது நான் சில வேலைகள் செய்ய போறேன். அதுக்கு சில சில வார்த்தைகள் சொல்லி அதுக்கான மதிப்புகள வச்சுக்கிடுறேன். அந்த மதிப்புகள அசைன் பண்றதுனால இதுக்கு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு பேரு. அப்ப நான் இதுக்கப்புறமா விட்த்த எடுத்துக்கோ, ஹைட்ட எடுத்துக்கோ, இத 2யும் மல்டிப்ளை பண்ணி சொல்லு அப்படின்னு நான் போய் பைத்தான் கிட்ட போய் சொன்னேன்னா, பைத்தான் என்ன பண்ணும்னா, விட்த் அப்படிங்கிற அதோட விட்த்ங்கிறதுக்குள்ள 100ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கும். அந்த 100ங்கிற வேல்யூவ எடுத்துக்கும். ஹைட்ங்கிறதுல 45ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கும். ஏன்னா, அதான் நம்ம குடுத்துருக்கோம். அத எடுத்துக்கும். அத 2யும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இங்க குடுத்துருது. இதுதான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது. இப்ப அடுத்த ப்ரோகிராம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்படி டைரக்ட்டாவே வேல்யூஸ வந்து குடுக்குறது. எப்படி? ஆ தமிழ். இப்ப நான் வந்து ஒரு 3 மார்க் ஆட் பண்ணணும். அப்போ 3 மார்க் வந்து தமிழ், என்னோட தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, என்னோட மேத்ஸ் மார்க். இது 3யுமே நான் ஆட் பண்றேன்னு வச்சுப்போம். இப்படி கமா, கமா, கமா குடுத்து குடுத்துக்கலாம். இப்படி குடுத்துட்டு ஒரே ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இந்த ஈக்குவல்ஸ் டூக்கு வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல நான் தமிழ்ல 100 மார்க்கு, இங்கிலீஷ்ல 90 மார்க்கு, மேத்ஸ்ல நான் வந்து 80 மார்க் அப்படின்னா அதுவாவே புரிஞ்சுக்கும். ஓ! வந்து தமிழ்ல இவர் 100 மார்க்கு, இங்கிலீஷ்ல 90 மார்க்கு, மேத்ஸ்ல 80 மார்க் அப்படின்னு அதுவாவே புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சுட்டு இந்த 3த்தையும் எடுத்து வச்சுக்கும். இப்போ நான் போய் என்னோட தமிழ ஆட் பண்ணுங்க. எது கூட? இங்கிலீஷோட, திரும்ப மேத்ஸோட ஆட் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துட்டேன்னா, நேரடியாவே இப்படி குடுத்துட்டேன்னா, 3யும் ஆட் பண்ணி எனக்கு 270 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். இப்படி வந்து அசைன் பண்ற முறை. 3, 4 வேரியபிள ஒண்ணா எழுதி, அதுக்கு அடுத்தடுத்து கமா, கமா, கமா குடுத்து இத வந்து கமா செப்பரேட்டர். பிரிச்சு, பிரிச்சு வைக்கிறதுனால இத கமா செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசைன்மென்ட். 3யும் ஒண்ணொண்ணா எடுத்து அசைன் பண்ணிக்கிடுறது. இதுல உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லன்னா கமெண்ட்ல வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. இஸ் திஸ் கரெக்ட்? ஸோ இது வேரியபிள் இல்லையா? வேரியபிள் தான். வேரியபிளோட இன்னொரு பேரு தான் ஐடென்டிஃபையர். வேரியபிள் அப்படின்னா மாறி. அப்போ மாறினா வேரியபிள்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேரியபிள்ங்கிறது அந்த வார்த்தைய இப்போதைக்கு நம்ம பயன்படுத்தல. இதுல வந்து ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற வார்த்தைய தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல காமிக்கிறேன். ஐடென்டிஃபையர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து அத புரிஞ்சுக்கிடுறோம். நான் வந்து இந்த பேர் வச்சு புரிஞ்சுக்கிடுறேன்.
அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையரோட இன்னொரு பேர் தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதுதான் ஒரு வேரியபிள் அருள்தாஸ் வந்து வேரியபிள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க ஐடென்டிஃபையர்னு சொன்னாலும் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொன்னாலும் ஒன்று தான். என்ன வேரியபிள்னு சொன்னா வேரி ஆகிட்டே இருக்கிறது, மாறிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா, இங்க நான் இன்னைக்கு விட்த் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன். நான் 20ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக 200ன்னு கொடுக்கலாம்ல, மாத்தி மாத்தி வச்சுக்கலாம்ல. இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறேன். அப்போ இந்த வித்துங்கிற பேரை தானே நான் இனிமேல் பயன்படுத்த போறேன். அதாவது வித்துங்கிற பேரையும் ஹைட்டுங்கிற பேரையும் தானே இனிமேல் நான் ரெஃபர் பண்ண போறேன். அப்படி ரெஃபர் பண்றதுனால இந்த ஐடென்டிஃபையருக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னும் பேர் உண்டு. அதனால இதை நீங்க ஐடென்டிஃபையர்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, வேரியபிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. கேஸ் சென்சிட்டிவ் ஆர் நாட்? ஆமா, பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். After doing calculation for marks, will the width and height from above can be calculated? இல்ல, நம்ம வந்து ஐடியில எதையுமே சேவ் பண்ணல இல்லையா? ஐடிங்கிறது வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். நீங்க அதே வேரியபிள் எடுத்து வச்சுக்கிடுறீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். பொதுவா அந்த ஐடிஎல்இ அப்படிங்கிறது வந்து டெம்பரரி மெமரியை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த செஷன் கிட்டத்தட்ட இது எப்படின்னா, நீங்க ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்போ அந்த செஷன் மெயின்டைன் ஆகுதுல்ல, அது மாதிரி தான். இப்போ நீங்க இதானே இந்த கொஸ்டின் தானே கேட்குறீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஓ, மேல அருள்தாஸ். ஆமா, பிரிண்ட் வந்து நீங்க பிரிண்ட்ல டபுள் கோட்ஸ்ல ஒரு நரேன் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்கல, அதனால அது எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் உங்களோட உங்களோட இதுல. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம இன்னும் பிரிண்டே பார்க்கல இல்லையா? நான் இதுல பிரிண்டே டைப் பண்ணல. அதனால பிரிண்ட்டுங்கிறது எப்படி, அது எப்படி மெத்தடா ஃபங்க்ஷனா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த 2 ப்ரோக்ராமும் பண்ணிட்டீங்க, இந்த 2 மைக்ரோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போயிடலாம். அப்போ அடுத்த மைக்ரோ ப்ரோக்ராம் என்ன? இதுதான் அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் டைரக்டா வந்து ஒரு ஃபுல் வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூல டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்றது? சொன்னா டாக்ஸ் கால்குலேஷன் நம்ம இப்படி பண்ணலாம். இப்போ நான் சேலரி, ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் சேலரி வருது அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10% டாக்ஸ் அவருக்கு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா சேலரி அதான் அங்கே எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? அவரோட சேலரியில இருந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ சேலரியோட மதிப்பு தான் நம்ம 5 லட்சங்கிறத சேலரி அப்படிங்கிற ஐடென்டிஃபையர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதனால சேலரி இன்டூ அவருக்கு 10%, அப்போ 10/100 அப்படின்னு போட்டா டாக்ஸ் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்க டாக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா இப்படி டாக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டாக்ஸ் வந்து எப்படிங்க, பைசால வாங்க மாட்டாங்களே, ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த இன்டெக்ரல் பார்ட் மட்டும் உங்களுக்கு போதும், எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ட் அப்படின்னு ஒரு 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 மெத்தட் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னும் ஃபங்க்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல இல்லையா? அதனால இப்போதைக்கு நீங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி அது எப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றேன் நான். ஆனா இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்ட்னா என்னன்னு கேட்கணும். இதை ஃபங்க்ஷன்னு சொன்னாங்களே, அப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்கணும். அப்போதானே நமக்கு கரெக்டான ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இந்த 3வது ப்ரோக்ராமும் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த 3வது ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க வந்து சாட்ல பிங் பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ப்ரோக்ராம் போறேன். அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இதுல மைக்ரோ ப்ரோக்ராம் 4. இதுல வந்து தமிழோட வேல்யூ 100ன்னு கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, தமிழ் அப்படின்னு ஒரு வேல்யூ எழுதி இதை நான் வந்து என்னோட தமிழ் மார்க் அப்படிங்கிறதுக்காக சும்மா 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ தமிழ்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 100ன்னு கிடைச்சிரும். அப்போ இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சரியா வேலை செஞ்சிருக்கு. சரி, இப்போ நான் தமிழ் பிளஸ் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, 200 அப்படின்னு வந்திருக்கா? இப்போ திரும்பவும் தமிழ் பிளஸ் அண்டர்ஸ்கோர், இது ஹைஃபன் இல்லை அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறேன். 300ன்னு வந்திருக்கா? இது என்ன நடக்குது? அப்போ இந்த அண்டர்ஸ்கோர் பைத்தான்ல இதெல்லாம் வந்து C++, ஜாவால இந்த அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ பைத்தான்ல இந்த அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணுவோம்னா, நீங்க கடைசியா என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்.
நான் தமிழ் 100ன்னு குடுத்ததுக்கப்புறம் தமிழோட வேல்யூ தானே பிரிண்ட் பண்ணேன். அந்த வேல்யூவ எடுத்து இந்த வேல்யூவோட ஆட் பண்ணிரும். இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ டாக்ஸ் ரூ. 50,000 டாக்ஸ் இருக்குல்ல. டாக்ஸ் ரூ. 50,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப டாக்ஸ பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்ப டாக்ஸ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் பிளஸ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு குடுக்குறேன். இது உங்களுக்கு புரியுதா? இந்த அண்டர்ஸ்கோர் கடைசியா நம்ம பிரிண்ட் பண்ணது என்னது? 50,000. தமிழோட வேல்யூ என்னது? தமிழோட வேல்யூ 100. அந்த கடைசியா பிரிண்ட் பண்ண வேல்யூவையும், இந்த தமிழோட வேல்யூவையும் சேர்த்து 50,100 அப்படின்னு நமக்கு இதுல பிரிண்ட் பண்ணி காமிக்குது. அப்ப இந்த அண்டர்ஸ்கோர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது புரியுதா? நான் இந்த ரெடி பண்ணியிருக்கிற நோட்ஸையும் நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்றேன். அதிலேயே அது குடுத்திருப்பேன். அப்ப இந்த ப்ரோகிராம் 4ஐயும் நீங்க நான் எதுவும் வெயிட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. 1 மினிட் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமா ப்ரோகிராம் 5 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் ரொம்ப ஒருவேளை ஸ்பீடா போறேன்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறேன். We incremented the value of Tamil, right? ஆமாங்க. We incremented the value of Tamil with the last value printed. ஓகே. இதுல வெயிட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சார் ஒன்ஸ் அகைன் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிளைன். நீங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க பண்ணிட்டு இருங்க. மத்தவங்களுக்கு நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இப்போ நம்ம வந்து இப்போ டாக்ஸோட வேல்யூ 50,000 அப்படின்னு வச்சிருக்கிறேன். அந்த டாக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். அப்போ எப்படி பிரிண்ட் பண்றது? டைரக்டா டாக்ஸ்ன்னு கொடுத்தாலே அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நான் இப்போ டாக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் ஆகுது? 50,000. அப்போ கடைசியா பிரிண்ட் பண்ண வேல்யூ என்ன? 50,000. அந்த வேல்யூவை எடுத்து இந்த அண்டர்ஸ்கோர்ல பைத்தான் ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ அண்டர்ஸ்கோரோட வேல்யூ இப்போ 50,000 அப்படின்னு பைத்தான் ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்க இப்போ நான் இந்த இடத்துல நான் 5 பிளஸ் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்தா அண்டர்ஸ்கோரோட வேல்யூ கடைசியா பிரிண்ட் ஆன வேல்யூ. அப்படி பிரிண்ட் ஆனதை எடுத்து வச்சுட்டு இப்போ 50,005. ஏன்னா இந்த 5 இங்க இருக்கா? இப்படி கிடைக்கும். நான் அந்த 5க்கு பதிலா இப்போ கடைசியா இப்போ நான் வந்து தமிழ் நான் வந்து இந்த இடத்துல வேற ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்து அதோட வேல்யூ வந்து 90. இங்கிலீஷோட வேல்யூ 90 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பிளஸ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இது 50,095 அப்படின்னு பிரிண்ட் ஆறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆன வேல்யூ 50,005. அந்த 50,005 இந்த அண்டர்ஸ்கோர்க்குள்ள இருக்கும். அதோட சேர்ந்து இங்கிலீஷ் வேல்யூவும் சேர்ந்து 50,095 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருது. வேர் ஷுட் வி யூஸ் அண்டர்ஸ்கோர்? அண்டர்ஸ்கோர் வந்து எப்போ லாஸ்ட் பிரிண்டட் வேல்யூ உங்களுக்கு வேணுமோ, நம்ம ப்ரோக்ராம் கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதை பார்ப்போம் எங்க யூஸ் பண்றதுன்னு. எனக்கு லாஸ்ட் பிரிண்ட் ஆன வேல்யூ எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ நான் அந்த லாஸ்ட் பிரிண்ட் ஆன வேல்யூ என்னன்னுலாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஐ குட் நாட் இன்ஸ்டால் பைத்தான் 3.8.2. நீங்க எனக்கு டெலகிராம்ல என்ன எரர் வருது அப்படிங்கிறத பிங் பண்ணுங்க. பைத்தான் 2.7 வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏன்னா அஃபிஷியலாவே பைத்தான் 2ஓட சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பைத்தான் 2வும் பைத்தான் 3யும் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? அடுத்தடுத்த டெலகிராம் ஐடி உங்களுக்கு குரூப்ல இப்போ அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாரும் இருக்கிறாங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் அந்த லிங்க் என்னங்கிறது. அதனால அஃபிஷியலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுல நிறைய சேஞ்சஸும் இருக்கு பைத்தான் 2க்கும் பைத்தான் 3க்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சு வைக்கிறேங்க. லிங்க் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வரைக்கும் பேசுனதை எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இங்க சாட்ல வந்து ஏதாவது டைப் பண்றீங்களா? டன். நம்ம ப்ரோக்ராம் 5க்கு போலாமா? ஓகே. ஃபைன். தேங்க்ஸ். நம்ம ப்ரோக்ராம் 5க்கு போவோம். குட்டி ப்ரோக்ராம் 5. இப்போ தான் வந்து இப்போ நம்ம மேல உள்ள ப்ரோக்ராம்ல வந்து ரவுண்ட் அப்படிங்கிறது இப்போ ப்ரோக்ராம் 3ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த இன்ட்ங்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரோக்ராம் 4ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த அண்டர்ஸ்கோர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் 5ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ரவுண்ட் ஆஃப்ங்கிறது எப்படி யூஸ் ஆகுது நான் அதிலேயே டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க வந்து ஒரு பொருளோட விலை பிரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறோம்? ₹121.99. சரி. அதுக்கு டாக்ஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றாங்க. 4.5 வந்து அதுக்கு டாக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுப்போம்.
அப்போ பிரைஸ் என்னவா மாறும்? பிளஸ் டேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நாங்க மல்டிப்ளை பண்றது சும்மா நம்ம வசதிக்காக நான் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன். இல்ல மல்டிப்ளையே பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய வேல்யூவா எனக்கு கிடைக்குது. ஆனா நம்ம வந்து பைசாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்ல. 50 பைசா, ரூ. 1 வந்து 2 டிஜிட்டுக்கு மேல வேண்டாம்ல. அப்படி 2 டிஜிட்டுக்கு மேல வேண்டாம்னா, இப்போ நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றேன். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றேன்? ரவுண்ட் ஆஃப் என்ன நம்பர் குடுக்கணும்? கடைசியா பிரிண்ட் ஆன நம்பர். கடைசியா பிரிண்ட் ஆன நம்பர் எப்படி எடுக்கிறது? அண்டர்ஸ்கோர் குடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு எனக்கு 2 டிஜிட் போதுங்க. அப்படி 2 டிஜிட்டுக்கு எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுங்க. அப்படின்னா இதான் ரூ. 548.95 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் ஆகி வந்துரும். அப்போ இந்த 5 ப்ரோகிராம்ல இருந்து எப்படி வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம். அண்டர்ஸ்கோர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கோம். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதையும் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் 2யுமே ஸ்கிரீன் டிஸ்ப்ளேல வைக்கிறேன். கேன் வி ப்ரிஃபிக்ஸ் அண்டர்ஸ்கோர் வித் வேரியபிள்ஸ்? இல்ல அண்டர்ஸ்கோர் வந்து லாஸ்ட் தான். லாஸ்ட் வேல்யூ தான். அதனால வேரியபிள் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு. ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களோட டாஸ்கா இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் ரவுண்ட் ஆஃப். ஓகே. ரவுண்ட் ஆஃப் வந்து இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா? நான் வந்து இப்போ நான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் 100.12345 அப்படின்னு கொடுத்துட்டு 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரவுண்ட் ஆஃப் வந்து அந்த மீதி டிஜிட்ஸ் எல்லாம் விட்டுரும். மொதல் 2 டிஜிட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறம் நீங்க இங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ, இங்க நான் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 டிஜிட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். நான் 3ன்னு கொடுத்தா எனக்கு 3 டிஜிட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் ஏன் இங்க அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கிறேன்னா, அண்டர்ஸ்கோர் பத்தி நமக்கு ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஹவு டு ரவுண்ட் ஆஃப்? அதான் இன்டீஜரா மாத்திக்கலாம்ல. இப்போ நீங்க வந்து இதை இன்டீஜரா மாத்திட்டீங்க அப்படின்னா, இப்போ 100.12345 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100னே வந்துரும்ல. பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் நான் 2 கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா நீங்க 3 கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பண்ணலாம். அப்போ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா? எதுவும் வெயிட் பண்ணணுமா? ஓகே, ஃபைன். இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் திரும்ப ஒரு தடவை அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது எல்லாமே தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். பிரைஸ்னு கொடுத்துருந்தோம், டேக்ஸ்னு கொடுத்துருந்தோம், தமிழ்னு கொடுத்துருந்தோம், சேலரின்னு கொடுத்துருந்தோமா? இது எல்லாத்துக்கும் தான் ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எங்க யூஸ் ஆகும்? நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒருத்தருக்கு புரியணும். ஓ, இவங்க வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3 இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன். ஓ, இந்த இடத்துல ஒரு விட்த்தையும் ஹைட்டையும் வந்து மல்டிப்ளை பண்றாரு. இந்த இடத்துல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3யும் வந்து ஆட் பண்றாரு. இதே இடத்துல நான் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு வைக்காம இந்த இடத்துல வித் ஹைட்னு வைக்காம ஐஜேன்னு பேர் வச்சிருந்தாலோ, இதை ஏ, இதை பி, இதை சின்னு பேர் வச்சிருந்தாலோ நான் எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறதே என்னோட இப்போ ஃபெல்லோ டெவலப்பர்ஸா இருக்கிற உங்க யாருக்குமே புரியாம இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து அந்த ஐடென்டிஃபையருக்கு என்ன நேம் வைக்கிறோமோ அது நம்ம கூட இருக்கிற மற்ற ஃபெல்லோ ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கும் கண்டிப்பா புரியணும். அவங்களுக்கும் புரிஞ்சாதானே அந்த ப்ராஜெக்ட்ல உங்க ப்ரோக்ராம்ல அவங்களும் இன்வால்வ் ஆக முடியும். அப்போ புரியிற மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும். அப்படி மீனிங்ஃபுல்லா இல்லாம இருக்கக்கூடாது. இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே இதை சொல்லுவாங்க. நம்ம வந்து வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்ட் ஐ, ஜே, கே, ஏபி இந்த மாதிரி பேரெல்லாம் இந்த மாதிரி அல்பபெட்ஸ் வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் அப்படி அல்பபெட்ஸ் வைக்கிறத தவிர்த்துருங்க. கண்டிப்பா மீனிங்ஃபுல்லா வேரியபிள் நேம்ஸ் இல்லைன்னா ஐடென்டிஃபையர் நேம்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா மீனிங்ஃபுல் நேமா தான் இருக்கணும். சரி, அப்போ மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும்னா இதை பைத்தானே வந்து கண்டிப்பா மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்களா? அப்படின்னா சொல்றாங்க. எப்படிலாம் சொல்றாங்க? பைத்தான்ல கொஞ்சம் அதுக்கான ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் தான் இந்த 4மே. எப்படி இருக்கலாம்?
அதுல வந்து லெட்டர்ஸ் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் எது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நம்ம குடுத்துருக்கோம்ல தமிழ், இங்கிலீஷ், சேலரி, டாக்ஸ் இந்த மாரி வந்து ஆல்ஃபபெட்ஸ் நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். தேவைப்பட்டா இப்ப நான் வந்து ஒரு பெரிய பேர் வச்சிருக்கிறேனே, அப்படி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல நான் கட்ட வேண்டிய இஎம்ஐ அப்படின்னு வச்சிருந்தேன். அப்படின்னா இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நான் ரூ. 1000 கட்டணும். அப்படின்னா நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட நீங்க வந்து இதை உங்களோட இமெயில் ஐடி மாதிரி. இப்ப இமெயில் ஐடியில வந்து எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இமெயில் ஐடியில அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்பெஷல் கேரக்டரா டாட் யூஸ் பண்ணுவீங்க. இங்க அந்த டாட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே வார்த்தையா எழுதிக்கலாம். அப்போ இமெயில் ஐடி மாதிரி தான். அப்படின்னா இமெயில் ஐடியில நம்பர் இருக்கலாமா? நம்பர் இருக்கலாம். அதே தான் இங்கேயும் நம்பர் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா, ரீடபிலிட்டி வந்து ரொம்ப நம்பர்னா இப்படி. இப்போ ஃபர்ஸ்ட்ன்னு டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து 1_ கோட் இப்படிலாம் டைப் பண்ணா ரொம்ப கஷ்டமா புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால வந்து நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னா தமிழ் _1 அப்படின்னு எழுதிக்கலாம். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் 100 மார்க்கு. தமிழ் செகண்ட் பேப்பர் இப்படி எழுதிக்கலாம். ஆனா இப்படி எழுதுறதுக்கு பதிலா 2_ தமிழ்னு எழுதக்கூடாது. இது வந்து இன்னொருத்தர் படிக்கும்போது அவருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்பர்ல முடிக்கலாம். இடையில ஏதாவது நம்பர் வைக்கணும்னாலும் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இப்ப சாட்ல கேட்டிருந்தீங்க இல்லையா? கேஸ் சென்சிட்டிவ். எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்மே மெஜாரிட்டி கேஸ் சென்சிட்டிவ். அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நான் வந்து சின்ன நம்பர் குடுக்குறதும், பெரிய நம்பர் சின்ன எழுத்துல குடுக்குறதும், பெரிய எழுத்துல குடுக்குறதும் ஒண்ணு கிடையாது. அதனால அத கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பைத்தான்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ பெருசா வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு பெரிய வேரியபிள் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ பெரிய வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இந்த 2மே புரியும். இது 2யும் இப்போதைக்கு இப்போ இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறது நார்மலா ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் அப்படிங்கிறதோட இன்னொரு பேரு தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். வேரியபிள் அப்படிங்கிறதும், ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். ஐடென்டிஃபையர்ங்கிறதும் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறதும் ஒண்ணு தான் அப்படிங்கிறத சொன்னேன். நம்ம வைக்கிற பேரு நம்ம ப்ரோக்ராம்ல ரெஃபர் பண்றதுக்கு ஒரு வேல்யூக்கு வைக்கிற பேரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் இதுல வந்து அண்டர்ஸ்கோர் குடுத்து இந்த மீனிங்ல தான் நீங்க கேட்டிருந்தீங்களா? அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் வேரியபிள் நேம் குடுக்கலாமா அப்படின்னு. நம்ம வந்து நார்மலா அண்டர்ஸ்கோர் குடுத்தது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, லாஸ்ட்டா பிரிண்ட் ஆன வேல்யூ அப்படின்னு எடுத்திருந்தோம். இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் குடுத்து ஒரு வேரியபிள் நேம் குடுத்தா அது வந்து புரொடெக்டட் வேரியபிள்னு பேரு. அதுலயே 2 அண்டர்ஸ்கோர் இந்த இடத்துல நான் 2 அண்டர்ஸ்கோர் குடுத்திருக்கிறேன் பாருங்க. இது சிங்கிள் அண்டர்ஸ்கோர், டபுள் அண்டர்ஸ்கோர். அடுத்தடுத்து டபுள் அண்டர்ஸ்கோர் தமிழ்னு குடுத்திருக்கிறேன். இது வந்து பிரைவேட். ஐயையோ! என்ன திடீர்னு புரொடெக்டட்னு சொல்றீங்க, பிரைவேட்னு சொல்றீங்க. அடுத்து ஒண்ணு இந்த பக்கம் ஒரு 2 அண்டர்ஸ்கோர், இந்த பக்கம் 2 அண்டர்ஸ்கோர் குடுத்து இது வந்து ஒரு மேஜிக் வேரியபிள் பைத்தான்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியலையே! அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த புரொடெக்டட்னா என்ன, பிரைவேட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு சில இடத்த நான் வந்து அப்படியே பிளாக் ஏரியாவா இல்ல ஒரு கிரே ஏரியாவா விட்டு வச்சுட்டு போயிருக்கிறேன். அப்படி விட்டு வச்சுட்டு போயிருக்கிற ஏரியால இந்த பிரைவேட் ப்ரொடெக்டட் ஒண்ணு, இன்னொன்னு ஃபங்க்ஷன்னா என்ன? நீங்க இன்ட்ன்னு சொன்னீங்க, ரவுண்டுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஃபங்க்ஷன்னு சொன்னீங்க. ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஆனா எனக்கு தெரியவே தெரியாதே. அப்ப நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 2 ஏரியாவிலயுமே உங்க மேல எந்த தப்புமே கிடையாது. நான் இன்னும் உங்களுக்கு அத சொல்லவே இல்ல. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த டாபிக்ஸ் வரும்போதோ, இல்ல ஒருவேளை நான் சொல்லாமலே விட்டா, நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு எப்போ ஒரு நாள் கேட்டுக்கலாம். சரி. அப்போ இதுவரைக்கும் பேசியிருக்கிறதுல ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கறத பத்தி கிளியர் ஐடியா இருக்கா? நான் எதுவும் வெயிட் பண்ணணுமா? நீங்க எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த சாட்ல பிங் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்திருக்கிறது பைத்தான்ல ஐடென்டிஃபையர். ஓகே. நோ சார். ப்ளீஸ் கன்டினியூ. ஃபைன். தேங்க்ஸ். ஓகே. இப்போ ஐடென்டிஃபையர்ஸ் பத்தி நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கீவேர்ட்ஸ். அப்போ கீவேர்ட்னா என்ன? கீவேர்டுங்கிறது வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அப்போ ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னா என்ன? எல்லா லாங்குவேஜஸ்லயுமே நீங்க ஏற்கனவே ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் இருந்தா இன்ட், ஃப்ளோட், டபுள், மெயின், ஸ்டாட்டிக், இந்த ஜாவாலாம் படிச்சிருந்தீங்கன்னா பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள், கிளாஸ்,
நியூ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இப்போ ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னா என்ன? பைத்தான்ல இதை இந்த மீனிங்ல தான் நாங்க யூஸ் பண்றோம். வேற எந்த மீனிங்கும் நாங்க இதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. அப்போ ஏங்க திடீர்னு ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ங்கிறத பத்தி பேசுறீங்க? ஏன் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் பத்தி பேசுறோம்னா, நம்ம வந்து ஐடென்டிஃபையர்ஸ் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த ஐடென்டிஃபையர்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதை வேணாலும் ஐடென்டிஃபையரா வச்சுக்கோங்க. ஆனா நாங்க ஒரு 33 வார்த்தை வச்சிருக்கிறோம். அந்த 33 வார்த்தையையும் எடுத்து இத ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு பைத்தானுடைய இன்டர்பிரட்டருக்கு நாங்க ஒரு அர்த்தம் ஏற்கனவே சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையை டைப் பண்ணாலே பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து இதுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்கனவே பைத்தான் இன்ஸ்டலேஷன் அப்பவே செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கிறது தான் பைத்தான்ல இருக்கிற கீவேர்ட்ஸ். அதுக்கு தான் நான் வந்து இப்போ நம்ம ஆடின்னு சொன்னா தமிழ்ல ஒரு மீனிங் வருது. அதே ஆடின்னு நான் இப்படி டைப் பண்ணேன்னா, ஓ இது கார் பத்தி பேசுறாரு அப்படிங்கிற மீனிங் வருதுல்ல. அதே மாதிரி தான் வந்து பைத்தான்லயும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்கிறேன். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது புரியுதா? பைத்தான்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் இல்ல ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி புரியுதா? இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மீனிங்ல தான் யூஸ் பண்ணணும். அதை ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பைத்தான்ல வச்சிருக்கிற வார்த்தைகள். இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் உண்டு. ஜாவால வந்து ஒரு 50+ 53 வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஜாவால இப்படி 53 வார்த்தை உண்டு. பைத்தான்ல வந்து மொத்தம் 33 வார்த்தை உண்டு. அப்போ இந்த 33 வார்த்தை நம்பர்ஸ் கீவேர்ட்ஸ் குறைய குறைய என்ன ஆகும்னா, டெவலப்பருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால தான் வந்து பைத்தான் வந்து காம்ப்ளெக்சிட்டி கம்மி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஃபைன். அப்போ இந்த ஐடென்டிஃபை இதெல்லாம் தாங்க பைத்தான்ல இருக்கிற கீவேர்ட்ஸ். மொத்தம் 33 கீவேர்ட்ஸ். ட்ரூ, ஃபால்ஸ், நன். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனலி, ரைஸ். அப்போ இந்த 33 கீவேர்டும் ஒருத்தருக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு பைத்தான் தெரியும், ரொம்ப சூப்பரா பைத்தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஒண்ணா பார்க்க போறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இதை நான் வந்து இங்க எங்கேயாவது போய் பார்க்கலாமா அப்படின்னா, இந்த 33 கீவேர்டை நீங்க சொல்றீங்க, நான் எங்க இருந்து போய் தேடுறது? ஒன்றும் இல்லை. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சில, C++ல, ஜாவால இதுலலாம் வந்து ஸ்விட்ச் கேஸ் உண்டு. பைத்தான்ல ஸ்விட்ச் கேஸ் கிடையாது. C++, ஜாவால டூ வைல் உண்டு. பைத்தான்ல டூ வைல் கிடையாது. வைல், ஃபார் இதுதான் உண்டு. அதனால நீங்க இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா அதுல ஸ்விட்சும் இருக்காது, டூ இருக்காது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி. அடுத்து இதெல்லாம் எங்கெங்க பண்றது? இங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க. உங்களோட ஐடிஎல்இ ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடிஎல்இல இம்போர்ட் அப்படின்னு கொடுங்க. இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு கொடுங்க. இம்போர்ட் கீ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இம்போர்ட் கீவேர்டுன்னு கொடுத்துட்டு கீவேர்ட் டாட் KW லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பைத்தானோட கீவேர்ட் இந்த KWங்கிறது கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இதுல இம்போர்ட்னு ஒன்று சொல்றீங்க, அது திடீர்னு ஆரஞ்சு கலர்ல வருது. நீங்க டாட் வச்சு KW லிஸ்ட்னு கொடுக்குறீங்க. KWங்கிறத நீங்களாவே கீவேர்டுன்னு சுருக்கிக்கிட்டீங்களே. அப்போ இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. தெரியாத எல்லா ஏரியாஸையுமே கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஏற்கனவே அந்த இன்ட், ரவுண்ட் இது ரெண்டோட சேர்ந்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னும் ட்ரெய்னர் கவர் பண்ணாத ஏரியாஸ். இப்போ நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இம்போர்ட்னு கேட்டா, இப்போதைக்கு இந்த செஷன் அட்டெண்ட் பண்ற நம்ம யாருக்குமே இன்னும் சொல்லல, தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இம்போர்ட் என்ன பண்ணும், இந்த டாட் வந்து என்ன பண்ணும், டாட்டுக்கு அப்புறம் இப்படி கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது போலாமா நம்ம? அடுத்ததுதான் டேட்டா டைப். இப்போ நம்ம பார்க்க போறது டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப்னா என்ன? இப்போ 2 வார்த்தை இருக்கு. டேட்டா டைப் அப்படிங்கிறதுல டேட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, டைப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டேட்டானா நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ ஜிபி கன்சியூம் பண்றோம். நமக்கு வந்து டெய்லி 2 ஜிபி கொடுக்குறாங்க, 3 ஜிபி கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நெட்வொர்க்கும் கொடுக்கறது. அதாவது நம்ம டேட்டாங்கிறது நம்ம பாஸ் பண்ற வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் தான் வந்து டேட்டா அப்படிங்கிறது. சரி, இப்போ டைப்னா வகை, அதுவும் நமக்கு ரொம்ப கிளியர் கட்டா தெரியும். அப்போ இந்த டேட்டா டைப்னா என்னங்க அப்படிங்கறதான் அடுத்த கொஸ்டின். அந்த டேட்டா டைப்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு பைத்தான்ல டேட்டா டைப் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது.
அப்போ டேட்டா டைப் அப்படிங்கிற இந்த டேட்டா அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து தரவு அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு தர்ற நெட்வொர்க் ப்ரொவைடர் எனக்கு தர்ற அளவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல நான் வந்து பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தேன்னா, நான் பைத்தானுக்கு தர்ற டேட்டா, இன்ஃபர்மேஷன் அதான் வந்து டேட்டா. அப்போ இந்த டேட்டாவ வந்து சிஸ்டம்ல போய் ஸ்டோர் பண்ணணும்னா, எவ்வளவு மெமரி பைட்ஸ் வேணும்? கிலோ பைட்ஸா, மெகா பைட்ஸா, எம்பில இருக்குமா, டிபில இருக்குமா, ஜிபில இருக்குமான்னு சொல்லணும்ல. அது ஒண்ணும். அந்த சைஸ் எனக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த சைஸ்ல இப்ப எனக்கு ஒரு 5 ஜிபி அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த 5 ஜிபில நான் என்ன மாதிரியான டேட்டா வைக்க போறேன்? நான் வந்து நம்பர கொண்டு போய் வைக்க போறேனா? ஒரு வார்த்தைய கொண்டு போய் வைக்க போறேனா? இல்ல நம்பர்லயே புள்ளி வச்ச நம்பர கொண்டு போய் வைக்க போறேனா? இல்ல நான் ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறேன். இங்க இருக்கிறவங்கள்ல யார் யாரெல்லாம் இந்தியன்ஸ், யார் யாரெல்லாம் அமெரிக்கன்ஸ் இப்படி ஏதாவது லிஸ்ட் எடுக்க போறேன். அப்ப இந்தியன்ஸ்னா ட்ரூன்னு போடுவேன். அமெரிக்கன்ஸ்னா ஃபால்ஸ்ன்னு போடுவேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறோமா? அப்படிங்கிறது. இந்த 2 பத்தி பேசுறது தான் டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப் வந்து எத பத்தி பேசும்னா, 2 விஷயத்த பத்தி பேசும். நீங்க எவ்வளவு மெமரி உங்களுக்கு வந்து சிஸ்டம்ல வேணுங்கிறத சொல்லுவீங்க. அந்த மெமரியில நீங்க என்ன டைப் டேட்டாவ கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லும். இது 2 தான் டேட்டா டைப் அப்படிங்கிறது பண்ணும். அதனால தான் அதுக்கு டேட்டா டைப் அப்படின்னு பேரு. There are 35 keywords in Python. Async, IWait. ஓகே. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நான் எத்தனைன்னு பார்க்கல. நான் வந்து இதுக்கு முந்தின வெர்ஷன் 3.7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேபி 3.8ல வந்து தேங்க்ஸ். அசிங்க் அவைட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? சிவா தேங்க்ஸ். இப்போ டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னங்கிறது புரியுதா? டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மெமரி வேணும்னு சொல்றதும், அந்த மெமரியில எவ்வளவு இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, எனக்கு வந்து .mp3 ஃபைல் வைக்கிறதுக்கு ஒரு இப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்து எனக்கு ஒரு 5 ஜிபி ஸ்பேஸ் குடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இந்த 5 ஜிபி ஸ்பேஸ்ல வந்து நீங்க ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு எங்க ஆஃபீஸ் மேனேஜர் வந்து பார்க்குறாரு, அந்த 5 ஜிபி ஸ்பேஸ்ல நான் வந்து கொஞ்சம் MP4 ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். MP3 ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கேன். என்னப்பா MP4, MP3 ஃபைல்ஸ்லாம் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ்லயே வராதே! இதெல்லாம் எப்படி வச்ச? இதுக்கெல்லாம் உனக்கு பெர்மிஷன் கிடையாது. நீ வந்து இதுல PDF ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், எக்ஸெல் ஷீட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல உன்னோட ஜாவா ப்ரோகிராம், பைத்தான் ப்ரோகிராம்ஸ் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம். அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன வச்சே கண்டுபிடிச்சுருவாங்கல்ல. ஓ! இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப எனக்கு குடுக்குற ஸ்பேஸ் எவ்வளவு? அந்த ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான டேட்டாவ நான் வைக்கலாம்? அப்படிங்கிற 2யும் சேர்த்து தானே ஆஃபீஸ் சொல்லுது. அத தான் இப்போ பைத்தான் கிட்ட நம்ம போய் சொல்லப் போறோம். எனக்கு ஒரு 4 கேபி ஸ்பேஸ் வேணும். அதுல நான் நம்பர் வைக்கப் போறேன். எனக்கு ஒரு 5 கேபி ஸ்பேஸ் வேணும். அதுல நான் வந்து இவ்ளோ டெக்ஸ்ட் வைக்கப் போறேன். அப்படின்னு சொல்றது தான் டேட்டா டைப். இப்போ இந்த டேட்டா டைப்ப பைத்தான்ல எப்படிலாம் சொல்றாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பொதுவா புரோகிராமிங் லாங்குவேஜஸ் பேக்கிரவுண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது வந்திருந்தீங்கன்னா, அதுல டேட்டா டைப்ங்கிறத படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலனாலும் ஒண்ணும் கவலை இல்ல. ஏன்னா மத்த லாங்குவேஜஸ்ல தான் டேட்டா டைப்லாம் என்ன? எத்தன டேட்டா டைப் இருக்கு? அத வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதணுமா? கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணுமா? இந்த மாரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம போ வேண்டியிருக்கும். ஆனா பைத்தான் அப்படி கிடையாது. பைத்தானுக்கு பேரே வந்து டைனமிக்லி டைப்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பேரு. அப்போ டைனமிக்லி டைப்டு புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்னது? நமக்கு டேட்டா டைப்னா என்னன்னே தெரியாம, நம்ம இவ்வளவு நேரம் புரோகிராம் பண்ணோமா இல்லையா? குட்டி குட்டியா. இப்போ இந்த இடத்துல பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து 121.99ன்னு குடுத்தோம். இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறத 90ன்னு குடுத்தோம். ஐய்யய்யோ! அப்ப இங்கிலீஷ்ங்கிறத நீங்க டேட்டா டைப் பத்தி பேசுறீங்கன்னா, இங்கிலீஷ்ங்கிறது நான் குடுக்குற ஒரு டேட்டா தானே. இந்த டேட்டாவ சிஸ்டம்ல போய் தானே பைத்தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த டேட்டாவுக்கு எவ்வளோ மெமரி வேணும் அப்படிங்கிறத நான் பைத்தானுக்கு சொல்லிக் குடுத்துருக்கணுமே ஏற்கனவே. அதே மாதிரி இந்த பிரைஸ்ங்கிறது நான் குடுக்குற ஒரு டேட்டா தானே. இந்த பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ள தானே இந்த 121.99 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ இந்த பிரைஸ்ங்கிறதுக்கு எவ்வளோ மெமரி வேணுங்கிறத நான் பைத்தானுக்கு சொல்லிக் குடுத்துருக்கணுமே. ஆனா நான் அப்படி எதுவுமே பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க கரெக்ட்டா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பைத்தானுக்கு பேரே வந்து டைனமிக்லி டைப்ட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். அதனால டேட்டா டைப் பத்தி நீங்க ரொம்ப பெரிய கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. ஆனா டேட்டா டைப்னு ஒண்ணு இருக்கு. அத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய பெரிய புரோகிராம்ஸ் பண்ணும்போது, நீங்க இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்ல. இவ்வளோ பெரிய நம்பர எடுத்துட்டு போயி, இப்படி வந்து சின்ன நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ பெரிய நம்பர் எடுத்துட்டு போயி, ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்படி வந்து வெறுமனே 100ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணியிருக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரியான இடத்துல கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நமக்கு டேட்டா டைப் பத்தின நாலேட்ஜ் தேவைப்படும்.
இந்த மாதிரியான கன்வர்ஷன் வந்து அப்போ கண்டிப்பா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும்ல. அதுக்காக தான் நம்ம வந்து அத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி. அப்போ இந்த இடத்துல டேட்டா டைப்பே நம்ம குடுக்காம பைத்தான்ல டைப் பண்றதுனால தான் இதுக்கு வந்து டைனமிக்கலி டைப்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பேரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா? இப்போ நான் வந்து இதுல டைப் பண்றேன். பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது புரியுதா? இதுல நான் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா சாட்ல இது பண்ணுங்க. தேங்க்ஸ். கிளியர், கிளியர். ஓகே. நீங்க மத்தவங்க எல்லாம் புரியுதுன்னு சொல்றதுனால உங்களுக்கு புரியலன்னா அப்படியே ஐயோ கஷ்டமோ அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். உண்மையிலேயே சொல்லணும்னா இது இப்ப சமச்சீர் கல்வி +2 சிலபஸ்ல இருக்கு பைத்தான். அப்போ ஒரு +2 பாடத்தை எடுத்து நம்ம திரும்ப இப்போ உட்காந்து அதுவும் ஒரு ட்ரெய்னரோட ஹெல்ப்போட அதுவும் ஃபுல்லா நம்ம சிஸ்டம்லயே இன்ஸ்டால் பண்ணி பிராக்டிகலா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அப்படி இல்லனாலும் கண்டிப்பா டெலகிராம்ல பிங் பண்ணுங்க. ஓகே. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே. தேங்க்ஸ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த செஷனை முடிச்சிருவோம். அப்போ பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா அப்போ C++, ஜாவாலாம் ஸ்டாட்டிக்கலி டைப்ட். டேட்டா டைப் என்னங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லணும். இப்போ இதுதான். இது வந்து சில, C++ல, ஜாவால 3லயுமே இவ்வளோ பெருசு எழுதணும். நான் வந்து இதுதான் டேட்டா டைப். இன்ட் அப்படிங்கிறதான் டேட்டா டைப். அந்த இன்ட்டுங்கிறது டேட்டா டைப்ங்கிறதே நம்ம இன்னும் படிக்கல பைத்தான்ல. அதனால ஐயையோ எனக்கு இன்ட்டே புரியலையே! ஒண்ணும் வொரி பண்ண வேண்டாம். அத அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட் மார்க் ஈக்குவல்ஸ் டூ 100 அப்படின்னு எழுதுறத நேரடியாவே இப்படி குடுத்துறலாம். இந்த செமிகோலன்லாம் ஜாவால, C++லலாம் குடுப்பாங்க. எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் பைத்தான்ல தேவை கிடையாது. இந்த 100ங்கிறத பார்த்தே சுருக்கமா இப்போதைக்கு இன்ட் எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, இன்ட்னா நம்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 100ங்கிறத பார்த்த உடனே, ஓ 100ங்கிறது ஒரு நம்பர். அப்போ நம்பர்ங்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம பைத்தான் ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சுக்கும். அப்போ இந்த 100ங்கிறத நீங்க நம்பர்ன்னு சொல்றீங்களே, அப்போ 100.0ன்னு வச்சா அதுவும் ஒரு நம்பர் தானே. ஆனா இந்த 2 நம்பருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இதுல புள்ளி வச்ச நம்பர் இருக்கு. அதுல புள்ளி இல்லாம ஒரு நம்பர் இருக்கு. ஆமா இருக்கு. அதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. இப்போ பண்ணுவோம். இப்போ என்ன குடுத்துருக்காங்க? மார்க் ஈக்குவல்ஸ் டூ 100 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மார்க்கோட டைப் என்னன்னு வேணும் அப்படின்னா, மார்க் ஓட டைப் வேணும்னா டைப் ஆஃப் மார்க். அவ்வளோதான். டைப் ஆஃப் மார்க் வந்து இன்டிஜர். இப்போ நான் அதே மார்க் 2 அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிடுறேன். மார்க் 2 வந்து 99.5 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அதோட டேட்டா டைப் என்னன்னு தெரியணும் அப்படின்னா மார்க் 2. அவ்வளோதான். அப்போ இது வந்து இன்ட்ன்னு குடுத்துருது. இங்க ஃப்ளோட்ன்னு குடுத்துருது. இப்போ கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஏன் குடுத்துருக்காங்க? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இந்த இடத்துல இன்ட்ன்னு குடுத்துருக்காங்க. எனக்கு நீங்க இன்னும் இன்ட்னாலே என்னன்னு சொல்லல. இப்போதான் இன்ட்னா நம்பர்ன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. அப்படி வச்சுக்கணுமா? இல்ல அதான் அதுக்கான கரெக்ட்டான டெஃபினிஷனா? அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கலாம். இந்த இடத்துல ஃப்ளோட்ன்னு குடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு வார்த்தையவே நேத்து செஷன்லயும், இன்னைக்கு செஷன்லயும் நம்ம பேசவே இல்ல. அப்போ இதெல்லாம் பயங்கரமா நான் டஃப்பா ஃபீல் பண்றேனே! அப்படின்னா, அந்த ஃபீலிங்லாம் கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் போக போக நாளைக்கு செஷன்ல, இன்னும் வரப்போற செஷன்லலாம் இதுக்கான ஆன்சர்லாம் கண்டிப்பா தேடிருவோம். இந்த ஹெசிடேஷன்ஸ், இந்த தயக்கங்கள்னால ஹோல்ட் ஆயி நின்றாதீங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துரலாம் நம்ம. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இத நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சும்மா எ நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இந்தியனா? ஆமாங்க நான் இந்தியன் தான். ட்ரூ அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ டைப் ஆஃப் அப்படின்னு குடுத்து, மேல நான் என்ன வேரியபிள் குடுக்குறேனோ, அந்த வேரியபிள் நேம அப்படியே கேஸ் சென்சிட்டிவோட அப்படியே குடுத்தேன்னா, இது வந்து பூல் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். பைத்தான்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் என்னென்னன்னு கேட்டா, இப்போதைக்கு இன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா டேட்டா டைப்ஸ்ங்கிற டாபிக் கீழ தான் இத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ளோட்ன்னு ஒண்ணு இருக்கு, பூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதோட சேர்ந்து பைத்தான்ல இருக்கிற பேசிக் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த 14 தான் வந்து பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாட்லயே போட்டு விடுறேன். இது எல்லாமே வந்து பில்ட் இன் டேட்டா டைப்ஸ்
இன் பைத்தான். அப்போ இது எல்லாமே வரப்போற செஷன்ல நம்ம ஸ்ட்ரிங் பார்க்கும். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இன்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன, பூல்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எதை பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரியா? இந்த செஷன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இன்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்திருக்கோம். ரவுண்ட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த ஐடென்டிஃபையரோட இன்னொரு பேர் தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். ஒரு வேரியபிள் இல்ல ஒரு ஐடென்டிஃபையரோட டேட்டா டைப்பை நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறது. எதெல்லாம் நம்ம தெரியாமலே சும்மா அப்படியே ரேண்டமா ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசவே இல்லை. இம்போர்ட், இந்த ப்ரொடெக்டட், பிரைவேட் இதெல்லாம் பத்தி நம்ம பேசவே இல்லை. அதாவது விடுபட்டு இருக்கிற ஏரியாஸ். இம்போர்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசவே இல்லை. இந்த இடத்துல டாட் வச்சு நீங்க கேடபிள்யூ லிஸ்ட்னு அடிச்சிங்களே அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. அது போக இன்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, பூல்னா என்ன அப்படிங்கறத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பேசவே இல்லை. இந்த பேசவே இல்லாத ஏரியாஸ்ல நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. பேசின ஏரியால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை சொல்லுங்க. அந்த பேசாத ஏரியாஸ்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் வந்து என்னென்னலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேசினதை கண்டிப்பா உங்களோட வேர்ட் ப்ரெஸ்ல எழுதிருங்க. வேர்ட் ப்ரெஸ்ல எழுதினதுக்கு அப்புறம் இந்த டெலகிராம் சேட் குரூப் இருக்கு. நான் அதோட லிங்கையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இப்பவே இந்த சேட் லிங்க்லயே நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். அதுல நீங்க பண்ண வேண்டியது இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ரெக்வெஸ்ட் வந்து நம்பர் 1, இன்னைக்கு கிளாஸோட பிளாக் இன்னைக்கு செஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து எட்மோடோ அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த எட்மோடோ டூலுக்கான லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். அதில் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, குவிஸ் பண்ணுறது இதெல்லாம் அதில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இதில் இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சென்னை பை அப்படிங்கிறத கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அவங்க சைட் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. அது ஒரு நல்ல டெவலப்பர்ஸ் டீம். நீங்கள் பைத்தானில் தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பைத்தான் டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி கூட கண்டிப்பாக கனெக்டடாக இருங்க. அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது பண்ணுங்க. இன்னைக்கு பிளாக்ல வந்து கண்டிப்பா ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ் இன் பைத்தான், கீவேர்ட்ஸ் இன் பைத்தான், இது ரெண்டையுமே கண்டிப்பா இன்னைக்கு பிளாக்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பிளாக்ல உங்களோட போஸ்டா இன்னைக்கு இதை போஸ்ட் பண்ணிருங்க. பிளஸ் நேத்து செஷன்ல இருந்து இன்டர்பிரட்டர், கம்பைலர் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கொடுத்து விடுங்க. பிளாக் வேர்ட்பிரஸ் நேத்து செஷன்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, wordpress.comல நீங்க பண்ண சொல்லி. கரெக்ட். இந்தியன் ட்ரூ. ஏன் வந்து இந்தியன் ட்ரூல வந்து நேம் எரர் ட்ரூ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்குதுன்னா, நீங்க ட்ரூங்கிறத வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கீங்க. இது கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ். அந்த டி மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுங்க. ப்ரீவியஸ் செஷனோட வீடியோ வந்து அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு. நான் அதோட பிபிடி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த இது வந்து இப்போ யூடியூப் லைவ்லயே இருக்கு. அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். சரியா? நீங்க அது பார்க்கலாம். ஸ்மால் query as you said Python is a case sensitive but when I try test bool in IDE அதுக்கு தான் உங்ககிட்ட இப்போ சிவா இந்த ஆன்சர் தான். டி வந்து ஸ்மால் டி கொடுத்து பாருங்க, கேபிட்டல் டி கொடுத்து பாருங்க, ஒர்க் ஆயிரும். வேர் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட், அது டீட்டெயிலா பேசுவோம் நம்ம. எந்தெந்த இடத்துலலாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் பைத்தான்ல. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்லையா, அதனால எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா டீட்டெயிலா பேசுவோம். ரெக்கார்டட் வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. நான் டெலகிராம்லயும் ஷேர் பண்றேன். யூடியூப்லயும் இது லைவ்ல இருக்கும். கண்டிப்பா யூடியூப்ல நீங்க கண்டிப்பா பயிலகம் பேஜ்ல போய் நீங்க பார்க்கலாம். கேன் யூஸ் பைத்தான் ஃபார் பேக் எண்ட். பேக் எண்ட்னா என்ன மீனிங்ல சொல்றீங்க? டிபி மாதிரியா? ஓகே. எஸ்டர்டேஸ் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பிகாஸ் நியூலி ஜாயின்ட். அந்த பிபிடியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இந்த டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். கவிதா உங்களோட நீங்க இன்னும் டெலகிராம்ல ஆட் ஆகல இல்லையா, அது ஆட் ஆகும்போது அந்த பிபிடி நீங்க கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஷேர் த நோட்ஸ் வித் அஸ் பிஃபோர் வைண்ட் அப் டுடே செஷன். கண்டிப்பா பண்றேன். இந்த நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பா நான் பிளாக்ல எழுதிட்டு அந்த பிளாக்ல இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். சார் அண்டர்ஸ்கோர் ஒன்ஸ் அகைன் அண்டர்ஸ்கோர் திரும்பவுமா?
யூடியூப் லிங்க் ஷேர் பண்றேன். அண்டர்ஸ்கோர் வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அந்த லேட்டஸ்ட் வேல்யூங்க. நான் இதுக்கப்புறமும் சொன்னா ஒருவேளை நெறைய பேருக்கு போர் அடிக்கலாம். ஆ நான் வந்து சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். நம்பர் ஈக்குவல்ஸ் டூ 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து இப்ப நான் இந்த இடத்துல வந்து 100 பிளஸ் 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 இப்ப நான் இந்த இடத்துல வந்து 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல வந்து நான் இந்த 100 ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இந்த இடத்துல ஃபைன். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Okay, ji. Bye.